السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى والصلاة والسلام على النبي المصطفى وعلى آله وصحبه وسلم. أما بعد. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவக்கம் செய்கிறோம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அண்ணலும் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலானின் தராவீஹில் 19ஆம் நாளில் நாம் நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். இந்த தராவீஹை அல்லாஹ் அனைத்தையும் கபூல் செய்து தந்தருள் புரிவானாக. இன்று ஓதப்பட்ட சூறாக்கள் சூரத்து ஸாத், சூரத்து ஸுமர், சூரத்துல் காஃபிர். சூரத்துல் காஃபிர், சூரத்துல் முஃமின் என்றும் கூட அந்த சூறாவுக்கு ஒரு பெயர் உண்டு. இரண்டு பெயரையும் சில குர்ஆன்களிலே குறிப்பிடுவார்கள். அற்புதமான சூறாக்கள், ஒத்தை கருத்தை கொண்டு வரக்கூடிய விஷயங்களை நாம் பேசி வந்த தலைப்புகளின் அடிப்படையில் இன்று நாம் இங்கு ஓதப்பட்ட சூறாக்களில் மீண்டும் மீண்டும் இறைவன் வலியுறுத்துகின்ற சில ஆயத்துகள் எதுவென்றால், பணிந்தால் பெருமை நம்மை விட்டு போகும் என்கின்ற கருத்துக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார். பணிவோடு இருந்தவர்கள் எவ்வளவு உயர்வுக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள் என்கின்ற அடையாளங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யாரெல்லாம் பெருமை அடிப்பார்களோ, யாருக்கெல்லாம் பெருமைதான் தங்கள் மகசூலாக தங்களை போற்றி கொண்டார்களோ, அந்த பெருமை அடித்தவர்கள் ஒருபோதும் வெற்றி பெறுவதே இல்லை. அவர்களுடைய பெருமை அவர்களுடைய கால் அணிகளோடு நின்றுவிடும். அதை தாண்டி அவர்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டங்கள் எல்லாம் அவர்களுக்கு மிக மிக கொடுமையான இழிவான காலங்கள் தான் அடுத்து காத்து கொண்டு இருக்கிறது. அது மறுமை சார்ந்த விஷயங்களில் ஏராளமான தண்டனைகளை வரவழைக்கிறது என்பதை குறித்த பல்வேறு கருத்துக்களைத்தான் இன்றைய ஆயத்துகள் நமக்கு பொறுமையாக சொல்லித் தருகிறது. ஏன் காஃபிர் என்று அந்த சூறாவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், காஃபிரில் தம்பு வ காபிலில் தௌபு என்று அல்லாஹ் ஒரு வசனத்தில் அதில் சொல்லும் பொழுது, பாவங்களை மன்னிப்பவனும் தௌபாக்களை ஏற்றுக்கொள்பவனும் என்ற அடிப்படையிலே சூரத் காஃபிர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த முஃமின் என்ற சூறாவுக்கு ஒரு பெயரை வைத்திருக்கிறார். ஏன் முஃமின் என்று சிலர் அந்த சூறாவுக்கு பெயர் வைக்கிறார்கள் என்று பார்த்தால், ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களில் சிலர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களோடு இருந்தாலும் கூட அவர்களும் முஃமினானார்கள் என்கின்ற சரிதைகளை குறித்து அல்லாஹ் பேசுவதனால், சிறப்பம்சம் பெற்ற அற்புதமான சம்பவங்களில் முஃமின் என்று வருவதனால் அதற்கு முஃமின் என்று இந்த சூறாவுக்கு ஒரு பெயர். நம்ம தெரிந்து கொள்ளணும் என்பதற்காக நான் இதை உங்களிடம் சொல்லுகிறேன். பொதுவாக தமிழில் ஒன்று சொல்லுவாங்க, அடக்கம் அமரருள் உய்க்கும் என்று சொல்வார்கள். அடக்கத்தோடு இருப்பவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் அவர்கள் இருக்கும் இடமெல்லாம் உயர்வைத்தான் அவர்களுக்கு தரும் என்று சொல்வார்கள். அதே போன்று சாரமும் ஈரமும் இல்லாத ஓலைத்தான் சலசலவென்ன ஒலிக்கும் என்று தமிழிலே சொல்வார்கள். அதாவது எவ்வளவுதான் நாம் பராபகமாக நம்மளுடைய பொருளாதாரங்கள், நம்மளுடைய அலங்காரங்கள், நம்மளுடைய பௌட்டியங்கள் வளர்ந்திருந்தாலும் கூட அவைகளெல்லாம் கலற்றிவிட்டு மக்களில் இறங்கினால் மட்டும்தான் மக்களோடு மக்களாக நாம் அவர்களோடு ஒழிக்க முடியும் என்கின்ற ஒரு நல்ல செய்திகள் தமிழ்களில் இருப்பதை போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமை அடிப்பவர்களை பற்றியும் பணிந்திருப்பவர்களை பற்றியும் நிறைய விஷயங்களை சொல்லுகிறார். இப்ப நாம இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னா, யாரெல்லாம் பெருமை அடிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எதை அடைத்து விடுகிறான் என்கின்ற செய்தியை பார்க்கிறோம். சுபஹான் அல்லாஹ். உலகத்திலே எதை வேணாலும் அடைச்சாலும் பரவாயில்ல, ஒரு மனிதன் வெளியே வந்து விடலாம். உதாரணத்துக்கு நவுதுபில் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஒருத்தனுக்கு பொருளாதாரத்தில் கீழே இருக்கிறான் என்றால் கொஞ்சம் உழைத்து அல்லாஹ்விடம் பரக்கத்தை கேட்டு அல்லாஹ்வுடைய ரிஸ்கில அவன் குடும்பத்தினுடைய துஆவுல பெருமக்களுடைய துஆவுல உயர்வு கொடுத்துடலாம். ஒருவருக்கு அழகு இல்லை, அழகினுடைய வளர்ச்சி அல்லது இளமையினுடைய வளர்ச்சி அடைக்கிறான்னு சொன்னா அல்லாஹ்ட்ட ஆரோக்கியம் கேட்டு வரலாம். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கல்புக்கு ஒரு முத்திரை கொடுத்துட்டான்னா அவன் என்ன செய்ய முடியும்? எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். கதாலிக யத்பஉல்லாஹு அலா குல்லி கல்பின் முதக்கப்பிரின் ஜப்பாரின். இன்று ஓதப்பட்ட சூறாவினுடைய ஆயத்துல சூரத்து முஃமின்ல 35வது ஆயத்து இதுல சொல்றான், யாரெல்லாம் அடக்கி ஆழ்ந்து தான் என்ற கர்வத்தோடு பெருமையோடு யார் திரிகிறார்களோ நபியே, அதே போன்றுதான் இவ்வாறே இவர்களுடைய கல்புக்கு நான் முத்திரை இடுகிறேன். அல்லாஹ் முத்திரை இடுகிறார் என்று சொல்கிறான். முத்திரைன்னு சொன்னா சீலு. அந்த கவர்மெண்ட் சீலை யாரும் எதையும் வாயிலா போட்டு வழக்கு போட்டெல்லாம் யாரும் திறக்க முடியாது. ஒன்ஸ் குத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா குத்தப்பட்டதுதான்.
அதுக்கப்புறம் அவன் என்னதான் அழுந்து பறந்தாலும், நான் இறைவனிடத்தில் மன்றாடினாலும் கூட அந்த முத்திரையிலிருந்து அவன் வெளியே வர முடியாது. அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் ஃபிரௌனை காட்டுகிறான். ஃபிரௌன் அப்படித்தான் ஒரு கட்டத்துக்கு மேல பணிவா வர்றான். ஆனா அல்லாஹ் ஏத்துக்கல. அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாலேயே சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அடைக்கிறாங்க. தப்பி தவறி இவனுடைய பணிவையோ, தப்பி தவறி இவன் இறங்கி வர்றதை பார்த்து அல்லாஹ் எங்க மன்னித்து விடுவானோ என்ற பயம் எல்லாம் மலக்குகள் உட்பட எல்லோருக்கும் வர ஆரம்பித்தது. இதுல ரொம்ப நம்ம கவனமா பார்க்கணும். எது பெருமை, எது அத்துமீறல், எது பாவம். பெருமைக்கும் பாவக்கும் சில வித்தியாசம் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்லீஸ் சொர்க்கத்துல தான் இருந்தான். சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சொர்க்கத்துல தான் இருந்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அபா வஸ்தக்பர, இந்த இப்லீஸை பற்றி பேசும் பொழுது இவன் மறுக்கிறான், பெருமை அடித்தான். அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தை, தான் நெருப்பில் இருந்து படைக்கப்பட்டேன் என்று பெருமை அடிக்கிறான். எனவே இவனை விரட்டடிக்கப்படுகின்ற வர்க்கத்திலே நாம் இவனை ஆக்கினோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இதே இப்லீஸை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது ஃபஇன்னக ரஜீம், நீ இனிமேல் விரட்டடிக்கப்பட்டவனாக ஆகிவிடுவாய். யார் உன்னை பார்த்தாலும் ஐயோ இவன்கிட்ட இருந்து நம்ம ஓடிடணும், இல்லைன்னா யாரெல்லாம் இவனை என்னிட்ட இருந்து ஓட வச்சிரு என்றுதான் இனி உன்னை அழைப்பார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். ஃபஇன்னக ரஜீமுன் என்று சொல்வதற்கு முன்னால சொர்க்கத்தில் இருக்கிற இப்லீஸை பார்த்து அல்லாஹ் சொன்னான் உஹ்ருஜு மின்ஹா, இனி இந்த சொர்க்க பூமி உனக்கு தகுதி அல்ல, நீ வெளியே போ என்று சொன்னான். உஹ்ருஜு மின்ஹானா என்ன அர்த்தம்? கெட் அவுட். ஒரு ஆபீஸ்ல உள்ள உட்கார்ந்துட்டு ஒரு பெரிய ஒரு முதலாளி தன்னுடைய லேபரை பார்த்து கெட் அவுட், அல்லது ஏதாவது ஒரு கண்ணியமான இடத்துக்கு போய் நாம ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசும்பொழுது யாராவது நம்மளை பார்த்து கெட் அவுட்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது எப்படிப்பட்ட வார்த்தை? அது வெளியே போ. இந்த வார்த்தை அல்லாஹ் இப்லீஸுக்கு பயன்படுத்துகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களே அல்லாஹ் வெளியே போ என்று சொன்னான். நான் அப்படி சொல்லல, இஹ்பிது மின்ஹா என்று சொன்னான். இஹ்பிது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினான், ஃபஹ்ருஜ் மின்ஹான் பயன்படுத்தல. அவங்களும் தப்பு செஞ்சாங்க, அவங்களும் பாவம் செஞ்சாங்க, அவங்களும் சின்ன ஒரு பிசகல் ஆயிடுச்சு. ஆனா வெளியே போங்கன்னு சொல்லல, வெளியே இறங்குங்கன்னு சொன்னான் அல்லாஹ். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் தெரியுதா? இவன் செஞ்ச தப்புல இப்படி நின்றான், பெருமையா தப்புன்னு உணர்ந்தான். ஆனா தலை இப்படி தூக்கிதான் நின்றான். ஆனா சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க தப்புன்னு உணர்ந்த பிறகு தலை இப்படிதான் இருந்துச்சு. அல்லாஹ்ட்ட முன்னாடி தலை இப்படி கீழே குனிஞ்சிருந்தாங்க. தப்பு செஞ்சிட்டோம், சரணடைஞ்சுதான் ஆகணும், பணிஞ்சிருந்தாங்க. அந்த பணிவை பார்த்த ரப்பு சொன்னா நீங்க இறங்குங்கன்னு அல்லாஹ், வெளியே போங்கன்னு சொல்லல. சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் நீங்க இயற்கையா உலகத்திலேயே அல்லாஹ் இயற்கையாகவே மனிதனுக்கு பணிந்து செல்லக்கூடிய ஒரு நற்குணத்தை அல்லாஹ் சொர்க்கத்திலிருந்தே சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க நமக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க என்னைக்கு அந்த பணிவை கைப்பற்றினார்களோ சுப்ஹானல்லாஹ், கியாமத் நாள் வரைக்கும் அவர்களே தந்தை ஆனார்கள். நாளை மறுமையிலும் அல்லாஹ் அவர்களை உயர்ந்த அந்தஸ்தில் வைக்கிறான். அந்த அந்தஸ்தோடு தான் பணிவோடு இருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஆக்கி வைக்கிறான். அல்லாஹ் அத்தகைய நல்ல பணிவை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஃபிரௌனை நான் மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டு சொல்வதற்கு நிறைய காரணம் இருக்கு. ஃபிரௌன் ஒரு பெரிய அட்டூழியம் பண்ண என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நபியாக இருந்தாலும் கூட அவர்கள் செய்யக்கூடிய உபதேசங்களில் சில பல பேச்சுகள் கொஞ்சம் நிறுத்தி வரும். மூசா அலைஹிஸ்ஸலாம் பேச்சு ரொம்ப ஃப்ளூயன்ட்டா அவங்க பேச மாட்டாங்க. இதை அவன் பரிகாசம் செய்தான். இவரை போய் நபிங்கிறாங்க, இவர் ஒரு அல்லாஹ் கொண்டு பேசவே தெரியல என்றெல்லாம் சொல்ல ஆரம்பித்தான். அல்லாஹ்வுக்கு கோபம் வந்தது. யாரை பரிகாசம் செய்கிறான்? நான் படைத்த படைப்பை பரிகாசம் செய்கிறாய். உன்னுடைய திறமையை, உன்னுடைய அரசாணையை, உன்னுடைய எழுச்சியை நீ பெரிதாக காட்டுகிறாய். அவன் சொன்ன வார்த்தை ரெண்டு வார்த்தை. அல்லாஹ் அவனுக்கு சொன்ன வார்த்தை அல்லாஹ் பிடிக்கிறான். எப்படி பிடிக்கிறானா, ஃபஅஹதஹுல்லாஹு நகாலல் ஆখিরাতি வல் ஊலா. இந்த வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான் சூராவில், சூரத்துல் ஆலால சொல்றா, அவனை ஒரு பிடித்தோம். அல் ஆখিরাতি வல் ஊலா, ரெண்டு விஷயம் சொல்றான். ஆখিরাத்திலும் சொல்றான், ஊலான்னு சொல்றான். இந்த ரெண்டையும் அல்லாஹ் ரெண்டு பிடி ஏன் சொல்றான் என்று தஃசீர்களை பார்த்தா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மா அலிமத் லக்கும் மா அலிம்து லக்கும் மின் இலாஹி கைரி. அந்த மக்கள்கிட்ட என்ன சொன்னானா, என்னை தவிர உங்களுக்கு வேற கடவுளே கிடையாது, நான் தான் சரணகன், என்கிட்ட தான் நீங்க சரணாகும், நான் தான் இறைவன். இப்படியே பேசினான். இது ஒண்ணு. அடுத்து ஒரு 40 வருஷத்துக்கு அப்புறம் அவன் புத்தி எந்த அளவுக்கு போயிருச்சுன்னா, சில மடையர்கள் அப்படித்தானே இருப்பான். பெருமை அடிக்கிறவன்ட்ட போக 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 அவன் தன்னை இன்னும் மடமையாக்கியே போவான் இல்லையா? ஒரு கட்டத்துக்கு மேல அவன் என்ன வார்த்தையை சொன்னானா, குர்ஆன் சொல்கிறது, அன ரப்பக்குமுல் அலா,
தன்னை இறைவன் சொன்னவன் இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சான்னா, உங்க ரப்புலயே நான் தான் உயர்ந்தவன் சொன்னான். அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான். அதுக்குதான் அல்லாஹ் சொன்னால், நகாலல் ஆகிரத்தி வல் ஊலா, ஆகிரத்தும் ஊலா, இந்த ரெண்டு பிடியுமே அல்லாஹ் இந்த ஃபிரௌனை பிடிப்பேன் என்று சொல்கிறான். காரூன் நவுதுபில் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஃபகஸஃப்னா பிஹி ஃபபிதாரிஹில் அர்த் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அவனுடைய ஆடம்பரமான கட்டுமானங்கள், மாளிகைகள், ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்தவன், பெருமை அடித்தவன், இன்னமும் பூமியில அல்லாஹ் சொருகி விட்டோம் அவனை. பூமி உள்வாங்குவதற்கு நாம் அவனை இழுத்து கொண்டே இருக்கிறோம், இன்னும் அவன் பூமிக்கு கீழ் போய்கொண்டே இருக்கிறான் என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களை, பெருமை கடுகளவும் உள்ளே வந்துவிடக்கூடாது. நான் தான் என்ற கர்வம், நான் தான், அரபுல சொல்வார்கள் அன, நான், இந்தி என்னிடத்தில், லீ எனக்கு, இந்த மூணுமே பெருமையின் வார்த்தை என்று சொல்வார்கள். அல்லாஹ் இந்த மூணு வார்த்தையுமே குர்ஆன்ல சொல்றான். எது? ஃபிரௌன் சொன்ன, இப்லீஸ் சொன்னா இல்லையா, கால அன கைரும் மின்ஹா, நான் தான் அப்படின்ற வார்த்தையை முதல்ல பயன்படுத்தினார்னா இப்லீஸ். நான் தான் இந்த மனுஷனை விட பெரியவன், நான் என்று பயன்படுத்தினார். ஃபிரௌன் பயன்படுத்தின வார்த்தை இன்னமா ஊதிதுஹு அலா இல்மின் இந்தி என்று பயன்படுத்த. காரூன் பயன்படுத்தின வார்த்தை இதெல்லாம், இந்த சொத்து சுகம், இந்த வளர்ச்சி, இது எல்லாம் என்னிடத்தில் இருக்கிற ஞானத்தை வைத்து நான் உருவாக்கினேன் என்று சொன்னான். இந்தி என்னிடத்தில் என்று காரூன் சொன்னான். லீ என்று சொன்ன வார்த்தை, எனக்கு என்று சொன்ன வார்த்தை ஃபிரௌன் சொன்ன வார்த்தை அது. அலைஸ லி முல்குன் மிஸ்ர ஹாதிஹில் அன்ஹாரு மின் தஹ்திஹில், என் கீழே வந்து ஆறு ஓடுது, இப்படிப்பட்ட பெரிய மிஸ்ரினுடைய நிர்வாகம் எனக்குத்தான், நான் தான், என்னிடத்தில் தான் என்று அவன் சொன்னான். நவுதுபில் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நல்லா விளங்கணும். யாராவது சஹாபாக்கள்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, உங்களுக்கு தொழுகையினுடைய விளக்கம் தெரியுமா? தெரிஞ்சவங்க கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க. பணிவின் அடிப்படையில் எனக்கு என்று, நான் என்று, நான் தான் என்று எங்கெல்லாம் யார் நிற்கிறார்களோ அல்லாஹ் அதை வெறுக்கிறான் என்று வருகிறது ஹதீஸ். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு மகனார், மரத்துல ஒரு மரம் இருக்கு, அந்த மரம் முஃமினை போன்று ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. அது பெரிய சரிதை. அதனுடைய பதில் வந்து யாருக்கு? இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமாக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் நானே சொல்றேன்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல அல்லாஹ் ரசூல் ஆலம் எல்லாரும் சொல்லிடுவாங்க. எல்லாம் முடிஞ்சு, மஜ்லிஸ் எல்லாம் முடிஞ்சு வெளியே வந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கேட்பாங்க. உமர் ரலியல்லாஹு போய் சொல்லுவாங்க, வாப்பாட்ட போய், அத்தாட்ட போய், அமீர் மோமின், எனக்கு இதனுடைய பதில் எனக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் கேட்கும் பொழுது, அப்ப நீ சொல்லியிருக்கலாமே, எனக்கு பெருமையா இருந்திருக்குமே சொன்னாங்க. நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்கள்லாம் இருக்கிறீங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றதை நான் விரும்பல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி நான் பெருமை இல்லாம இருக்கணும், என் அறிவு ஆற்றலையும் திறமையும் காட்ட நான் விரும்பல என்று சொன்னார்கள். பெருமக்களை, இப்படிதான் சஹாபாக்கள் தங்களுடைய பெருமையை கொஞ்சம் கொஞ்சமாக எங்கெல்லாம் வெளிப்படுகிறவாறு இருக்கோ அந்த பெருமையின் நாற்றங்கள் வராத அளவிற்கு தங்களை பணிவாக நடத்தி கொள்வார்கள். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்நாளில சாப்பிட்ட வரலாற்றுகளை பற்றி பேசும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சாப்பிடுவாங்கன்னா, ஹதீஸ்ல வருது, ஒரு நாள் கூட அந்த 63 ஆண்டுகளில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறனத்திற்கு முன்னால இப்படி சாய்ஞ்சு சாப்பிட்டதில்லைன்னு வருது ஹதீஸ். இந்த சோஃபால உட்காந்து சாஞ்சி சாப்பிடுறாங்க, சாப்பாடுக்கு மதிப்பு இல்லாம, மரியாதை இல்லாம. அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம்ம இளைய சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும், நம்ம பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாக்கணும். அதெல்லாம் பெருமையினுடைய வளர்ச்சிக்கு நாம கொடுக்கிற ஊக்கங்கள். அது சாப்பிடும் பொழுது உணவுக்கு முன்னால பணிவோடு அமர்ந்து சாப்பிடுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய முதுகு இப்படி நிற்கும் என்று வருகிறது. அமரும் பொழுது இப்படி நேரா நின்று, சரி இப்படி சாஞ்சு கொண்டு, இப்படி படுத்து கொண்டு, ஸ்பூனை எடுத்து வாயில போட்டுக்கொண்டு, இதை எடுத்து, அப்படியெல்லாம் ஒழுக்கம் கெட்ட சாப்பாடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்ணதே கிடையாது. அது பெருமை. நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை நீட்டிக்கிட்டு சாப்பிடுறது, இதெல்லாம் என்ன ஒழுக்கமா? இது நம்மளுடைய பணம், நம்மளுடைய பலம், நம்மளுடைய உயர்வு, இதெல்லாம் இறைவன் கொடுத்த ரிஸ்க். இந்த ரிஸ்கை அலட்சியப்படுத்துகிற வண்ணம் நம்முடைய உணவுகள் இருந்து விடக்கூடாது. ஜன்னத்துல் பக்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்கொண்டே இருக்கிறார்கள். இரவு நேரத்தில் ஜியாரத்துக்கு போவாங்க, கபர்ஸ்தான், அபுதாவுதுல வருது. போய்கொண்டே இருந்தவங்க பின்னாடி சஹாபாக்கள் வர்றாங்க, அவங்க பின்னாடி கால் ஓசை கேட்குது, பின்னாடி ஒரு பெரிய ஒரு கூட்டமே வருது. ரசூலுல்லாஹ் போறாங்க, நம்மளும் அந்த துஆவுல பங்கு பெறணும்னு. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருச்சு, நின்றுட்டாங்க. நின்றுட்டு நீங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி போங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு கடுகளவு ஒரு பெருமை வர ஆரம்பிச்சிச்சு. தனியா நான் போய் ஜியாரத்து செய்யறதை இவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன மாதிரியே இவங்களும் அமல் செய்யற மாதிரி தெரியுற மாதிரி பெருமை என்னோடு உள்ளே வந்துவிடக் கூடாது என்பதற்காக
இவர்களை எல்லோரும் நான் முன்னால் அனுப்பி பின்னால் தான் நான் வந்து கொண்டே இருந்தேன். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் பொழுது இந்த மெசஞ்சர் இந்த மாதிரி நிறைய ரசூலுல்லாஹ் தலைவர் என்றெல்லாம் உலகத்தில் சர்வதேச அளவில் காட்டும் பொழுது அப்படியே ஒரு ஒளி மாதிரி காமிச்சு பின்னாடி ஒரு பெரிய குழு நடந்து வர மாதிரி காட்டுறாங்கல்ல. உண்மை விஷயம் தெரியுமா? 100க்கு 100 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே முன்னால் நடந்ததே கிடையாது. வரலாற்றில் சஹாபாக்கள் தான் முன்னால் நடப்பார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் தான் நடந்து வருவார்கள். நாம இன்னைக்கு பார்க்கிற தலைமையை போன்றெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய தலைமை இருக்காது. யார் அந்த கூட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் என்று வந்து நின்று எல்லாம் கேட்பாங்க. அல்லாஹ்வின் தூதர் யார் என்று கேட்பாங்களாம், இறை தூதர் யார் என்று கேட்பார்கள், முஹம்மது யார் என்று கேட்பார்கள். ஏனென்றால் அவ்வளவு பணிவோடு தான் நபித்தோழர்களோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணித்திருக்கிறார்களே தவிர இன்னைக்கு மாதிரி கொஞ்சம் கிராண்ட் ஆன பிறகு கூடையே ஒரு 6 பேரை பின்னாடியே தூக்கிட்டு வர்றது, பின்னாடியே ஒரு 6-7 கார்கள் தூக்கிட்டு வர்றது, இது எல்லாம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழக்கமும் கிடையாது, பழக்கமும் கிடையாது. அவ்வளவு பணிவோடு பெருமை இல்லாமல் வாழ்ந்ததால் சர்தார் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபி தோழர்களையும் முன்னால் சென்று விட்ட நபிமார்களில் பணிவோடு இருந்ததால் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துகளை அவர்களுக்கு வழங்கி கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட பணிவை நமக்கும் தந்தருள் புரிவானாக. நம்முடைய எதிர்காலத்தில் வரும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.